ஹலோ. ஹலோ. வசந்தா? வசந்த் சொல்லுங்க. வசந்த், நான் வந்து சிவராஜ் பேசுறேங்க. டிவிஎஸ் ட்ரைனிங் அண்ட் சர்வீசஸ்லேருந்து கால் பண்ணியிருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க ஜாப்க்காக கோயம்புத்தூரில். ஆமாங்க ஸோ சார். கோயம்புத்தூரில் தங்கி வேலை செய்கிறதுக்கு ஓகேங்களா உங்களுக்கு? ஓகேங்க. ஓகே, ஓகே. ஸோ அதில் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். அது என்னன்னா, இப்போ இந்த கம்பெனி பேர் என்னன்றது நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக ஒரு முறை. ஓகேங்க சார். ஸோ இது வந்து என்னன்னா எமரால்டு அப்படின்ற ஒரு கம்பெனி, சரிங்களா? எமரால்டு ஜுவல் இண்டஸ்ட்ரி, சரிங்களா? அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜுவல்லரி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, சரிங்களா? ஓகே. அவங்களுக்கு வந்து 3 டைப் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நகையை வந்து செய்கிறதுக்காக ப்ரொடக்ஷன் அசம்பிளி ஹெல்ப்பர் அந்த மாதிரி ரோல் கால் தேவைப்படுறாங்க. ஓகே ஸோ நல்ல டைப்பிங் ஸ்கில் இருக்குது, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேகன்சியும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 3வது ஆப்ஷனாக வந்து ஷோரூம் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் தேவைப்படுறாங்க. அது வந்து கோயம்புத்தூர்லேயே வேலை செய்யறதுக்கு, சரிங்களா? இந்த 3 ஜாபுக்குமே என்ன அப்படின்னா, மேல் ஃபீமேலுக்கு வந்து ஃப்ரீயாக அகாமடேஷனே கொடுத்துருவாங்க. ஃப்ரீ ரூம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ரூமுக்காக தனியாக ஸ்பெண்ட் பண்ணி காசுலாம் வந்து செலவு பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. லாண்ட்ரிலாம் வந்து அங்கேயே நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். துணி துவைக்கிறது அந்த விஷயம்லாம் வந்து அங்கே லாண்ட்ரி அந்த மிஷின்ஸ்லாம் இருக்கும், அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்து யூனிஃபார்மு, சேஃப்டி ஷூஸு, ஓகேங்களா? ஸோ ஜிம்மு ஆக்சஸ் கூட இருக்குது, தேவைப்பட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டு வந்து சப்சிடைஸ்டு ஃபுட்டு வந்து இருக்கும், ஓகேங்களா? அது வந்து என்னென்னா ஃபுட்டு மட்டும் ஒரு நாளைக்கு வந்து 60 ரூபா வந்து எடுத்துப்பாங்க ஒரு நாளைக்கு. ஒரு 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 வேலைக்கு வந்து 20 ரூபா கணக்கு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் வந்து நீங்கள் வந்து வேணும்னா அதை அவைல் பண்ணிக்கலாம், சரிங்களா? 3 நேரமும் தந்துடுவாங்களாங்க சார்? 3 வேலையும் 60 ரூபா வந்து 3 வேலைக்கும் சேர்த்து, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ரூம் கொடுத்துட்றாங்களா, ரூம்லேயே உங்களுக்கு ஃபுட்டு வந்துடும். அப்புறம் வேலையில் இருக்கும்போது அந்த இடத்துல 2 வேலை ஃபுட்டு வந்துடும், சரிங்களா? சரி. ஸோ வாரத்தில் வந்து ஒரு 6 நாள் ஒர்க்கிங் இருக்கும். இப்போ அந்த ஷோரூம் சொல்லியிருந்தேன்ல, ஷோரூம் மட்டும் என்னன்னா சாட்டர்டே சண்டே லீவ் இருக்காது. மற்ற நாள் ஏதாவது ஒரு நாள் லீவ் கொடுத்தாங்கன்னா சாட்டர்டே சண்டே தானே ஷோரூம்ஸ்லாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணும், நிறைய சேல்ஸ் ஆகும். அதை தவிர்த்து மற்ற டேட்டா என்ட்ரி அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் அதெல்லாம் வந்து சண்டே ஹாலிடே வந்துடும், சரிங்களா? ஸோ நல்லபடியாக ஒர்க் பண்ணலாம். நல்லபடியாக ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து சேலரி ஹைக்கு, இன்க்ரிமெண்ட் அது எல்லாமே இருக்கும், சரிங்களா? சேலரி இப்போ உங்களுக்கு அந்த அகாமடேஷன் அதெல்லாம் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு 16 ஸ்டார்ட் ஆகும்ப்பா. 16 to 18. ஸோ அது வந்து இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கீங்களா ஃப்ரெஷர்? அப்போ இப்போ ஒர்க் பண்ணிட்டு தாங்க சார் இருக்கேன். கார்மெண்ட்ஸில் சூப்பர்வைசராக இருக்கும், குவாலிட்டி செக். இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க? ஆமாங்க சார். 11 months ஆகுது. எவ்வளோ சார் தராங்க? 16,500 சார். சரி, எப்படி ஊர் பக்கத்துலேயே சேலம்லேயே இருக்கா வேலை? ஆமாங்க சார், சேலம்லேயே தான். 14 கிலோமீட்டர் வீட்டுக்கு வந்து ஒர்க் இருக்கு. சரி, அப்புறம் ஏன் இதுலேருந்து அதுக்கு மாறணும்? நான் சொல்கிறது அதுவும் அதே தான், 16 அந்த 17 அந்த சேலரி தான் சொல்கிறேன். ஏன் இங்கேருந்து மாறி? ஒரு மேனேஜர், இது குவாலிட்டி மேனேஜர் வந்து தாய் மாமா தான். அது எனக்கும் உள்ள வேற மேனேஜருக்கும் எனக்கும் தேவையில்லாத சம்சார் ஆகுது. அது மாமாக்கு எனக்கு செட் ஆகல, அதனால தான் வேற எங்கேயும் பார்த்துட்டு இருக்கு. சொந்தக்காரங்களோட கம்பெனிலே வேலை செய்யறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக இருக்கு. என் மேல ப்ரெஷர் போடுறதுக்கு பதில் அவர் மேல காட்டுறாங்க, அது எனக்கு பிடிக்கலைங்க சார். அதனால வெளியே வரலான்ட்டு நான் ஒரு பிளான்ல இருக்கேன். சரி, இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணி எப்போ ஜாயின் பண்ண முடியும்? தேதி 31. தேதி 31. ஸோ நீங்கள் டேரெக்டாக அதில் அந்த மெயிலே நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பேன். வேணா ஒரு முறை வேணா ஷேர் பண்ணணும்னா பண்ணுறேன். சரி, ஓகே. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். நாளைக்கு மறுநாள் வந்துட்டு நீங்கள் கம்பெனியும் பார்த்த மாதிரி இருக்கும், அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் டேரெக்டாக. சார் இந்த டேட் 10க்கு மேலே இந்த மாதிரி பார்க்கலாங்களா? ஏன் அவ்வளோ நாள்? சேலரி 8 தான் போடுவாங்க. அவர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு அவர்கிட்ட என்னன்னு பார்த்துட்டு சேலரி பேசி முடிச்சுட்டு வரணும். அது சரி, அது என்ன அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்தால் நல்லது, சரிங்களா? அந்த ப்ரொடக்ஷனில் வேகன்சி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது தவிர்த்து இந்த டேட்டா என்ட்ரி நீங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். பட் என்னன்னா உங்களோட வீட்டில் மாமா கிட்டே யார்ட்டையும் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் பேசிட்டு முன்னாடியே வந்து ஏதாவது ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேலரி வந்து அங்கே போய் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் தான் போட போகிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு மட்டும் பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க, சரிங்களா? கண்டிப்பாக பண்ணுறேன். சரி, ஓகேப்பா, டன். ஈவினிங் ஃபேமிலிட்ட கேட்டு கூட உங்களுக்கு என்னன்னு பண்ணுறேன். கேட்டுட்டு சொல்லுங்க. நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? சரி, ஓகே. ஓகேங்க, ஓகே, தேங்க்யூ.